ஒரு பக்தருக்கு தன் மகனை தவிர வேறு எந்த ஆதரவும் இல்லை. அந்த சிறுவனுக்கு உடல் முழுவதும் வேகமாக பரவி வந்த தோல் நோய் இருந்தது. உடல் முழுவதும் அரிப்பு ஏற்பட்டது. வலியை தாங்க முடியாமல் அதை சொரிந்தால் தோல் உடைந்து இரத்தம் பெருகும். ஒரு பெரிய புண் ஏற்படும். குழந்தையின் துன்பத்தைக் கண்டு தாயால் தாங்க முடியவில்லை. அவள் பரமாச்சாரிய சுவாமியிடம் வந்து தனது சிரமங்களைப் பற்றி சொன்னாள். உங்கள் அருளால்தான் என் மகனின் நோய் குணமாக வேண்டும். மருந்துகளின் விலையை கூட என்னால் தாங்க முடியாத நிலையில் இருக்கிறேன். உங்களிடம் கேட்பதைத் தவிர வேறு வழியில்லை. மகா சுவாமி தனது மகனை மடத்தில் வைத்திருக்கச் சொன்னார். அவர் சிறுவனிடம், தானம் செய்த பிறகு நான் மிச்சமிருப்பதைத் தவிர வேறு எதையும் சாப்பிடவோ குடிக்கவோ கூடாது. காஃபி, தேநீர் அல்லது பால் கூட வேண்டாம் என்று கட்டளையிட்டார். குருவின் கட்டளையை பின்பற்ற தாய் மகிழ்ச்சியுடன் ஒப்புக்கொண்டார். ஸ்ரீ மட சமையல் குழுவினருக்கு சுவாமிஜி சில அறிவுரைகளை வழங்கினார். மேலும் அவர் மீண்டும் சொல்லும் வரை அவற்றை பின்பற்றுமாறு அறிவுறுத்தினார். சுவாமிஜி வாழை மரத்தின் உள்பகுதியை மட்டுமே தானமாக ஏற்றுக்கொள்வார். சமையல்காரர் வாழை மரத்தை துண்டுகளாக வெட்டி சிறிது உப்பு சேர்த்து துண்டுகளை சமைப்பார். மகா சுவாமிஜி அதை தானமாக ஏற்றுக்கொண்டு சிறிது மோர் குடிப்பார். சுவாமிஜி சாப்பிட்டு முடித்ததும் மீதமிருந்த வாழை மர பொருளையும் மோரையும் குழந்தைக்கு கொடுப்பார். ஆரம்பத்தில் இந்த உணவை அவரால் பொறுத்து கொள்ள முடியவில்லை. ஆனால் குரு சிஷ்டம் சாப்பிடும் பாக்கியத்தை தனக்கு இருப்பதை உணர்ந்து அதை மகிழ்ச்சியுடன் சாப்பிடுவார். சுமார் 10 நாட்களுக்கு பிறகு அரிப்பு மற்றும் தோலில் உள்ள புள்ளிகள் மெதுவாக குறையத் தொடங்கின. நாட்கள் செல்ல செல்ல நோய் குறைந்து தோல் தெளிவாகவும் ஆரோக்கியமாகவும் மாறியது. மண்டல நாள் வரும்போது அவரது தோல் நோய் முற்றிலும் குணமாகி குழந்தை புதிய பிரகாசத்துடன் பிரகாசிப்பதை காண முடிந்தது. தாயின் மகிழ்ச்சிக்கு எல்லையே இல்லை. என் மகனின் அதிர்ஷ்டத்தை பற்றி நான் என்ன சொல்ல முடியும்? இந்த தோல் நோய் முந்தைய பிறவியின் பாவ கர்மாப்பால் ஏற்பட்டது என்று நினைத்தேன். ஆனால் இந்த நோய் முந்தைய பிறவியின் பலனால் ஏற்பட்டது. ஏனென்றால் மண்டல நாளுக்காக பரமாச்சாரிய சுவாமிகளின் உச்சிஷ்டத்தை தினமும் சாப்பிடும் பாக்கியம் யாருக்கு கிடைக்கும்? அம்மா மிகுந்த மகிழ்ச்சியடைந்தாள். வாழை செடியின் மருத்துவ குணங்களால் மட்டுமே அது குறைந்துள்ளது என்று மகா சுவாமிகள் கூறினார். வாழை செடி மருந்து அவரது துன்பத்தை தடுக்க ஒரு சாக்கு போக்குதான். உங்கள் உச்சிஷ்டத்தை சாப்பிட்டதால் மட்டுமே அது குறைந்துள்ளது என்று அம்மா கூறி முழுமையான நன்றியுணர்வோடு சுவாமியை வணங்கினார். இந்த கதையின் நீதி என்ன? முழுமையான ஆரோக்கியம் என்பது மருந்துகளை பற்றியது மட்டுமல்ல, அது சரணாகதி, நம்பிக்கை மற்றும் குருவின் அருளை பற்றியதும் ஆகும்.